மிதுன ராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? அதாவது 12/1/2026 வரை தனுசு மனையில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானால ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பலன்களை பார்க்கும் பொழுது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பகவான் யார் அப்படின்னா 5க்குரியவன், பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக வருவார். அதாவது யோகத்தை தரக்கூடியவன் அந்த சுக்கிரன். அதே சமயத்தில் 12க்குரிய விரையாதிபதியாகவும் வருவார். அவர் இப்போ தனுசு மனையில் அமர்ந்து கொண்டு என்ன மாதிரியான பலன்கள்? அப்போ நேரம் உங்க ராசியை பார்க்கிறார். அப்போ 5க்குரியவன் உங்களை பார்க்கிறார். அப்போ பூர்வ புண்ணியம் பலப்பட போகிறதுன்னு அர்த்தம். குலதெய்வத்தினுடைய அருள் ஆசி இந்த மாதம் உங்களுக்கு சீரு சிறப்பமாக இருக்க போகிறது. அதாவது குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்துக்கு நேர்த்தி கடன் ஏற்படுத்துவது, அந்த குலதெய்வத்தினுடைய அதாவது ரொம்ப நாளாக வேண்டி இருப்பீங்கள அந்த வேண்டுதல்கள் நிறைவேறக்கூடிய தன்மைகள் இதெல்லாம் நல்லா இருக்கும். அனைத்து விதமான சுகபோகங்கள், அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அதை படுத்தணுங்கிறதுல குறியா இருப்பீங்க. அப்போ தன்னுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் இந்த மிதுனத்துக்கு சிறப்பு பெறுகிறதுன்னு அர்த்தம். அதாவது சூரியனை போல இருக்கக்கூடிய தன்மை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளினுடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வது, குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்வது, உங்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வது, இந்த மாதிரி தனக்கு எது தேவையோ அதை செயல்படுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம். அடுத்து ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா 12க்குரியவனும் அவனே. அப்போ முதலீடுகள் செய்வதற்கும் உகந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். ஒரு நல்ல தூக்கம் வரும். ஒரு மனதில் இருந்து வந்த கஷ்ட நிலைகள் போக்கக்கூடிய தன்மை, அலைச்சல் திருச்சல், ரொம்ப டென்ஷன் ப்ரெஷரோடு இருந்தீங்க, இப்போ அதை அப்படியே ரிலாக்ஸ் ஆவீங்க. ஒரு நல்ல தூக்கம் வரக்கூடிய தன்மை. முதலீடுகள் தனக்கு, அதாவது பின்னாடி ஒரு 5 வருஷத்துக்கு நமக்கு தேவை, இப்போ நம்ம முதலீடு பண்ணணும், நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் அப்படின்னு திட்டமிடுதல் கூடிய தன்மைகள் இந்த காலகட்டம் மிதுனத்துக்கு சிறப்பு பெறும். இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா சரியாக நம்ம சொல்ல போனால் 20/12/2029 29/12/2025 வரை பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் மூல நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். அதாவது கேதுவோட நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுறார். அந்த கேது பகவான் இப்போ உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் பிரயாணங்கள் சிறப்பு. நிறைய பேர்த்துக்கு சிறுதூர பிரயாணங்கள் ஏற்படுத்தப்படும். விற்பனை சார்ந்த, வியாபாரம் சார்ந்த துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வருமானத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. அப்போ புத்திசாலித்தனமாக செயல்படுத்தக்கூடிய தன்மை, அதாவது மற்றவர்கள் செய்யாததை நீங்கள் வித்தியாசமாக செய்து லாபத்தை பார்க்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறும். டிராவல் உண்டு, வியாபாரம் உண்டு, டாக்குமெண்டேஷன் சார்ந்த விஷயங்கள், பத்திர பதிவு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் அதில் ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறதையும் பார்க்கணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா சுக்கிரன் கேதுவோட நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தால் பெண்கள் சார்ந்த விஷயத்திலும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கவனம், எச்சரிக்கையுடன் இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த மிதுன ராசி அன்பர்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இசைத்துறையில் ஆர்வம் அதிகமாக ஏற்படுத்தும். இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஸோ இதில் நமக்கு ஒரு ஆர்வத்தை கலைத்துறையில் ஒரு கிரியேட் பண்ணும். ஊடகம் சார்ந்த விஷயத்தில், அதாவது மதிநுட்பத்துடன் பேசி ஒரு ஃபேமஸ் ஆகக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த காலகட்டம் மிதுனத்துக்கு உண்டு.
அடுத்து பார்த்தீங்கன்னா 30/12/2025 9/1/2026 வரை பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் பூராட நட்சத்திரத்தில் டிராவல் பண்றார். அந்த பூராடம்ங்கிறது தன்னுடைய சொந்த நட்சத்திரம். அப்ப சுக்கிரன் தன்னுடைய சுயசாரம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணும்போது 5ஆம் இடத்தை நல்லா ஆக்டிவேட் பண்ணுவார். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் குழந்தைக்காக குழந்தை பிறப்புக்காக முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசி அத்துணை அன்பர்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு சாதகமான காலகட்டமாக அமையும். ஏன் சொல்றேன்னா, குரு பகவான் உங்க ராசியில் அமர்ந்து கொண்டு அந்த சுக்கிரனை பார்ப்பதும், குழந்தை காரக கிரகம் குழந்தை ஸ்தான கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனை பார்ப்பதும், அந்த சுக்கிரன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை அம்சங்கள் அந்த கடவுளினுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம். குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள், குழந்தைகளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வது, குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுவது, அறிவுபூர்வமான ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபடுவது, விவசாயத்தில் நன்மதிப்பை பெறுவது, விளைவித்த பொருள்கள் மூலமாக கூடுதல் வருமானத்தை பெருக்கக்கூடிய தன்மை, கலைத்துறையில் நாட்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை. கலைத்துறையில் இருக்கிறீங்க, ஒரு சினிமாவில் இருக்கிறீங்க, எதை வேணா எடுத்துக்கோங்க, கலைத்துறையில் பெயரையும் புகழையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு எடுத்துக்குவேன். நிறைய பேர் அந்த கலைத்துறையில் என்ட்ரி ஆகணும், அழகு சார்ந்த துறையில் என்ட்ரி ஆகணும், ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் நல்ல ஒரு வருமானம் அல்ல அதுக்குள்ள என்ட்ரி ஆகுவது, வெளிநாட்டு தொடர்புகளை கொடுப்பது, இந்த மாதிரி ஜவுளி சார்ந்த விஷயத்தில் சிறப்பு பெறுவது. நீங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுல லாபத்தை அடைவது, உணவு சார்ந்த விஷயத்தில் சூப்பராக இருக்கக்கூடிய, அதாவது அதுவும் ஃபாஸ்ட் ஃபுட் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்மைகள் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இடம் நிலம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரும். என செவ்வாயோட சுக்கிரன் சேர்ந்திருக்கார். செவ்வாயும் சுக்கிரனும் இணைவு பெற்று குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு காலகட்டத்தில் நிலம், இடம், வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பீரியடாக உங்களுக்கு அமையும். ஏன்னா அந்த காலகட்டத்தில் தான் புதனும் அங்கே இருக்க போறார், 4ஆம் அதிபதியாக செயல்படுவார். அப்போ சுக்கிரன் வீட்டு வாகனத்துக்கு காரகர்த்தமாக இருக்கக்கூடியவர். அவர் உங்களை பார்த்துட்டே இருக்கார், உங்க ராசிநாதனை பார்க்கிறார். அங்க குரு இருக்கு, நிலக்காரகனான செவ்வாய் அங்க இருக்கு. அப்ப நிலத்தை வாங்கலாம், இடத்தை வாங்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணலாம், பத்திர பதிவு செய்யலாம். இதெல்லாம் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் உங்களுக்கு அந்த எண்ணத்தை தோற்றுவித்து வாங்கியே ஆகணும் என்கின்ற ஸ்ட்ராங் டிசிஷன் எடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த மிதுனத்துக்கு அமையும். வருமானம் பெற்றுத்தரும், சுக்கிரனால வருமானம் பெற்றுத்தரும். ஸோ அந்த காலகட்டத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்களும் நடக்கும். கணவன் அல்லது மனைவி செட்டில் ஆகக்கூடிய காலகட்டம், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, அல்லது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ணங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், ஏற்கனவே சொந்த தொழில் இருந்தவங்க கூட்டாளிகளால் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் நிச்சயமாக அமையும். அடுத்து பார்த்தீங்கன்னா 10/1/2026 உத்திராட நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். சூரியனுடைய நட்சத்திரம். தந்தையின் மூலமாக அனுகூலங்கள், தந்தையால் லாபம், அரசின் மூலமாக அனுகூலங்கள், அதிகார பதவிக்கு செல்வது, அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுப்பது, நிர்வாக திறமையை மேம்படுத்தி கொள்வது, அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு கொடுக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பு தரும். அப்போ முயற்சிகள் பலிதமாகும். சூரியனைப் போல இருக்கக்கூடிய வில் பவர் உங்களுக்கு கிடைக்கும். தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய காலகட்டமாக அமையும். ஸோ இந்த சுக்கிர பயிற்சியானது அருமையாக
அந்த சுக்கிரனால் மனைவியால் பெண்களால் லாபத்தை கொடுக்கக்கூடிய, வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய, தனவருவாயை கொடுக்கக்கூடிய, இடம் சார்ந்த விஷயங்கள், உறவுகள் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கக்கூடிய ஒரு நல்ல சுக்கிர பயிற்சியாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் ஒரு துல்லிய பலன், டீட்டெயில்டு ஹாரோஸ்கோப் ரீடிங். உங்கள் ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். சொந்த தொழில் செய்யலாமா, இல்லை வேலை தானா, எப்போ நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், எப்போ நமக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படித்தா நல்லா இருக்கும், அதற்குண்டான விதி கொடுப்பினை என்ன, எப்போ வீடு கட்டுவேன், எப்போ குழந்தை பாக்கியம், இது போன்று ஒரு துல்லிய பலன் வேணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.